ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இதோடு இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. துலாம் ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதங்களும், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அமைந்திருக்குது. இந்த மாதத்தோட கிரகநிலை அப்படின்னு பார்க்குறப்ப, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ரணர்ன ரோகஸ்தானத்தில் ராகு தாங்க இருக்கிறாரு. அடுத்தது அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வகர நிலையில் இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. கூடவே செவ்வாயும் வகர நிலையில் இருக்கிறாருங்க. அயன சயன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இது மாதிரியான கிரகநிலை தாங்க அமைந்திருக்குது. அடுத்தது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 அன்னைக்கு புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 14/1 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/1 அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அடுத்ததா 28/1 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் ரணர்ன ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய பட்சத்தில் இந்த டைம் அலுவலக ரீதியாக நீங்கள் ரொம்பவே அதிகமான வேலையெல்லாம் செய்வீங்க. கடின உழைப்பு கொடுப்பீங்க. அதுக்கான பலன் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து உங்களோட கடின உழைப்புக்கான பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட வளர்ச்சிக்கு எல்லா வகையிலுமே உதவியாக தான் இருப்பாங்க. வியாபாரத்தில் இருக்கிற இந்த துளாராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய லாபம்லாம் கிடைக்குங்க. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் நீங்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலை செய்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இந்த துளாராசிக்காரங்க காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போய் சுற்றி பார்த்து நேரத்தை செலவிடுவீங்க. அதுவே திருமணமான தம்பதிகள் அப்படின்னா எதிர்காலத்தில் சவால்கள் சந்திக்க நேரிடுங்க. சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும். சிரமங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. குடும்பத்தில் உங்களோட உறுப்பினர்கள் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இவங்க கிட்டலாம் கூட பிரச்சனைகள் வரலாம். தனிப்பட்ட முறையில் இதெல்லாமே தீர்த்துக்கிறது நல்லதுங்க. இந்த டைமில் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கூட நல்லா தாங்க இருக்க போகுது. நிதி ரீதியான நிலைமைகள் எல்லாமே உங்களுக்கு நிலையானதாகவும் மேம்பாடு செய்கிறதாகவும் தாங்க இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவெல்லாம் கிடைக்கும். இதுவே காலேஜ் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. அது எல்லாமே பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ விரிவாக பார்க்கலாங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வருஷத்தோட முதல் மாதங்க. அதனாலேயே நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். எனக்கு இந்த மாதம் என்ன நடக்கும், வேலை விஷயமா ஏதாவது நடக்குமா, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க கூட எல்லாம் சண்டை இப்படின்னு இருக்குங்க. இது கூடவே அம்மா அப்பா கூட சண்டை வாக்குவாதம் இப்படியான விஷயங்கள் கூட இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான பதில் கிடைக்குமானோ இந்த துளாராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட சுயமுயற்சி இருந்தால் மட்டும்தாங்க இந்த டைம் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே தரக்கூடிய வகையில் அமைய போகுது. ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களோட முயற்சியால் தோல்விகள் கிடைச்சிருக்குங்க. என்னதான் நீங்கள் 100% முயற்சி செஞ்சிருந்தாலுமே கூட அதுக்கான ரிசல்ட் கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். வியாபாரத்தை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்காம இருக்குது. ஏதோ பேருக்கு அப்படின்னு கொஞ்சம் பணம் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமை தாங்க இப்போ இருக்குது. இப்போ அது எல்லாமே சரியாகி நல்லதாக நடக்குமா அப்படின்னா எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. முதலீடுகள் செஞ்சு உங்களோட வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய நேரமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. அதனால நன்மைகள் அதிகமாக ஏற்படும். உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களோட அம்மாவோட உடல்நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. ஸோ கவலைப்படாமல் இருங்க. இப்போ வரைக்குமே உங்களோட அம்மாவோட உடல்நிலையில் நீங்கள் கவலைப்பட்டுட்டு தாங்க இருந்திருப்பீங்க. இப்போ பயப்படாமல் தைரியமாக இருக்கலாங்க.
உங்களோட அம்மாவோட உடல்நிலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்கும். ரொம்பவே நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த துலா ராசிக்காரங்களான உங்களுக்கு வந்து உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கூட நல்லா தாங்க இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தாலுமே கூட ஒரு சிலருக்கு வந்து லேசான வயிற்று வலி, அரிப்பு இதெல்லாமே வரலாங்க. அது எல்லாமே நீங்க வெளியில சாப்பிடுற உணவுகளால தான். அதனால இந்த உணவு எல்லாமே தவிர்த்துக்கிட்டு வீட்ல வந்து இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. இந்த துலா ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் வீடு சம்பந்தமான விஷயங்கள நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குங்க. 8ஆம் இடத்துல இருந்து. அதனால பணம் வருது. ஆனா வீடு கட்ட முடியல. ஏற்கனவே அரைகுறையா இருக்கக்கூடிய வேலையை கூட இப்ப செய்ய முடியல. இது எல்லாமே நடக்குமான்னு கேட்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதும், 4ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை விலகிறதும் வந்து உங்களுக்கு நல்லது தாங்க. இந்த மாதம் வந்து நீங்க எடுக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சரியாகும். வீட்ல வந்து நீங்க ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட இப்ப செய்யலாங்க. அதுவுமே இப்ப நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த கடன் பிரச்சனைகள் கூட இப்ப வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்க. இழுபறியா இருந்த கடன் தொல்லை, கடன் வாங்கி பல வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கான வட்டி மட்டும்தான் நாங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை வந்து மாறுமா? கடனை வந்து நாங்க அடைப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே இப்ப தீரப்போகுதுங்க. கடனை வந்து சீக்கிரமாவே அடைச்சு முடிக்க போறீங்க. உங்களோட வியாபாரத்தை முதலீடுகள் செஞ்சுமே கூட லாபம் இல்லைன்னு கிடைக்கலன்னு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த நிலைமை எல்லாமே மாறி இப்போ ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்துல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய நிலைமையில தான் இப்போ வந்து அமைஞ்சிருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இந்த மாதம் 6ஆம் இடத்துக்கு உச்சஸ்தானத்தை அடையிறாருங்க. அதனால தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. எதிரிகள் பலம் இருந்தாலுமே கூட சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதன் காரணமா எதிரிகளால உங்களுக்கு வந்து மாச கடைசியில ஒரு நல்ல ஒரு பண வருமானம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஏமாந்து இருந்தவங்க கிட்ட இருந்து கூட இப்போ வந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மாச கடைசியில இருக்குதுங்க. சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றமும் பயமும் இருக்குங்க. எதை பத்தின பயம் அப்படின்னா ஃபியூச்சரை பத்தி தாங்க. எதிர்காலத்தை பத்தி கவலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். குழந்தைகளை பத்தி பயமா இருக்குங்க. வியாபாரத்துல வந்து லாபம் வளர்ச்சி இல்லாம இருக்கும். கூட பிறந்தவங்க மூலியமா ஏதாவது அவமானம் ஏற்படுமா அப்படின்னு கூட பயம் இருக்குங்க. அப்படி உங்களுக்கு பல கேள்விகள் இருந்தாலுமே கூட இந்த கேள்விகளுக்கு பதில் அப்படின்னா ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல இருந்து உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் தாங்க கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா குரு பார்வையில வந்து சூரியன் வரதுனால கௌரவ குறைச்சல் எதுவுமே ஏற்படாதுங்க. உங்க கையால தாராளமான செலவுகள்லாம் பண்ணுவீங்க. இந்த செலவுகள் மூலியமா உங்களுக்கு மரியாதை அதிகமாகுங்க. ஏன்னா 10 பேர் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க ஒருத்தரே அந்த செலவெல்லாத்தையும் செஞ்சு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் பெறுவீங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குங்க. அதனால குடும்பத்துல வந்து நிம்மதி வருமா அப்படின்னு கேட்டா, குடும்பஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துல வந்து நீச்சமா இருக்கிறாருங்க. அதாவது செவ்வாய் வந்து கடக ராசியில நீச்சமாகி இருக்கிறாரு. அவர் வந்து வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்த மிதுன ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு போறாருங்க. அப்படி போகிறப்ப 9ஆம் வீட்டு அதிபதியான புதனின் பார்வையில அவர் வர வாய்ப்பு இருக்குது. முதல் 3 நாட்கள் இப்படி தாங்க இருக்கும். 21 இருந்து 24 வரைக்கும். அந்த நாளில் வந்து உங்களுக்கு வீட்டில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஒரு கிரகம் வந்து நீச்சமாக இருந்தால் சுப பலன்கள் தராதுங்க. அதே கிரகம் வந்து வக்கரமாக இருந்தால் கெடு பலன்களை வந்து தருங்க. அதனால வக்கர செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு போகிறதுனால எல்லா வகையிலுமே நல்லது நடக்க போகுதுங்க. தந்தை மூலியமா கூட ஏதாவது உதவிகள்லாம் கிடைக்கும். கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து சில முக்கியமான ஆதாயம்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் தாங்க இருக்குது. அதே சமயத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து மாச கடைசியில 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதனால கடன் உதவிகள் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு இருக்கிறீங்க, கடன் பிரச்சனையா இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்னு கேட்பீங்க. வருமானம் வந்து கடன் அடைக்க மட்டும் இல்லாம அதை விட அதிகமாவே வரப்போகுதுங்க. இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு சொந்த வீடுக்கு தேவையான சொத்துக்களை வந்து வாங்குவீங்க. குறிப்பா தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குதுங்க. 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருந்து வெளியேற போறாருங்க. குழந்தைகள் விஷயமா நீங்க ஏமாந்து இருப்பீங்க, பயந்துகிட்டு இருந்திருப்பீங்க. பிள்ளைங்கள் வந்து உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் இந்த நாள்ல இருந்து டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே விலகக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சுங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் வந்து 6ஆம் இடத்துக்கு போக தயாரா தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாசம் முதல் உங்களோட பிள்ளைகிட்ட இருந்து நல்ல ஒரு மாற்றத்தெல்லாம் பார்ப்பீங்க, நல்லா படிப்பாங்க. துலா ராசியில பிறந்த வயதானவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீட்டு அதிபதி வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற
இருக்கிறாருங்க. பிள்ளைகள பத்தி நினைச்சு மன வருத்தமா இருப்பீங்க. அதனால 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அப்படிங்கன்னு பார்த்தா உடல்நிலை வந்து சரியாகுங்க. மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தவங்க கூட இப்போ வந்து மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. இந்த மாதத்தோட பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை வந்து தினமும் வழிபாடு செய்யுங்க. சுப்பிரமணிய புஜங்கத்தையும், கந்தகுரு கவசத்தையும் தினமும் பாராயணம் செய்யுங்க. எதிரிகளால இருந்த தொல்லைகள் எல்லாமே விலகி பணவரவு வந்து அதிகமாகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.